ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளின் மாலை வேளையிலே உடைய அருள் சமூகத்திலே வந்து உடைய பாதம் அமர்ந்து நாங்கள் ஆராதித்து உடைய வேத வசனங்களை அறிந்து கொண்டு விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காக நீ பாராட்டி இந்த கிருபை எண்ணி நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய தெய்வீக ஆளுகை நாங்கள் உணரப்படி அருள் செய்வீராக. இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு சில கவிகளை நாம் பாடி கர்த்தரை நாம் பெருமை கொடுப்போம். நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், அகில உலகத்தையும் படைத்து அதிலே நம்மை உருவாக்கி அதனுடைய எல்லா தனி செல்வங்களையும் சுதந்திரமாக அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்து நம்மோடு கூட வாழ்ந்து இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகினாலே அவர் இது மீது உள்ள விசுவாசத்தை மையமாக கொண்டு நாம் தினமும் வளர்ந்து பெருகிட ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்முடைய உள்ளம் அதற்கு எப்போதும் நன்றியுள்ளதாக இருக்க ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி உணர்வோடு அமர்ந்து அவரை ஆராதிக்க கற்று ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிற நன்மைகளை நினைத்து நன்றி உணர்வோடு அவருடைய இணைந்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நன்றி நமக்கு ஸ்தோத்திரம். Yeah.
உடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் மீது தெளித்து எங்களை சுத்தப்படுத்துவீராக. எங்களுடைய செயல்கள், சிந்தனைகள், உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய தூய்மையை வெளிப்படுவதாக. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்து அளவிழந்த நன்மைகளை கண்டு ஆசீர்வதிக்கிறது. எண்ணியாத ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆனால் உம்மை மறுதலித்தவர்களாக, மனமற்று போனவர்களாக, மனதை கல்லாக ஆண்டவரே உம்மை ஆண்டவரை அநேக நேரத்தில் அவமதித்தது நிமித்தமாக என்னுடைய சமூகத்தை பணிப்பு நாங்கள் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிப்பு, நீங்களை மன்னித்தவர் மன்னிக்கிறவர் என்று நாங்கள் பாடினோம். அவர் மேம்படுத்த இறக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வசனங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு இறக்குவீராக. எங்களை ஒரு விசை கூட மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உடைய பிரசனங்களை அமர்ந்து உணர்வதற்கு, உடைய வார்த்தைகளை மகத்துவங்களை சொந்தமாக்குவதற்கு அவர்கள் தடைகளாக இல்லாதவர்களுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றி கொண்டிருக்க இந்த கொடிய ஆண்டவரை ஆபத்து எங்களை தீண்டிவிடுமோ என்று சொல்லி கலங்கி இருக்கிறோம். யாருக்கு எப்பொழுது இது தொற்று தொடுகிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அநேக ஆண்டவரை பாதிக்கப்பட்டு அநேக காலங்களிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிலர் திரும்பி வருகிறார்கள், சிலர் அப்படியே மறைத்து விடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொடிய கொள்ள நோயினுடைய அகோரங்களை இயேசு நாமத்தினாலே அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஐயா தகப்பனே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் எங்கள் தேசத்திலே வந்த இந்த பேர் அழிவு நிமித்தமாக சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, காலங்களிலே பாவம் அறியாதவர்கள் அநேகருக்கு ஆளாகிறார்கள். சுவாமி, ஆரோக்கியோடு செபிக்கிறோம். முன்னணியில் இருந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்களோ மருத்துவ பணியாளர்களோ இன்றைக்கு அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். சுவாமி, அரசு அதிகாரிகள் ஜனங்களை கட்டுப்படுத்தி வேறுபடுத்தி ஒவ்வொரு இடங்களையும் பாதுகாப்புக்காக பிரயாசப்படுகிறார்கள். இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களுக்காக முன்னணியில் இருந்து தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவரை மீட்டெடுத்த ஆண்டவராய் இயேசு இந்த அருமையான மக்களை ஜனங்கள் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து செய்த நிமித்தமாக அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனே, நீ அவருடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடாக, அதுபோல ஆண்டவரே துணிகரமாய் கவனீயமாய் இருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக. ஒருவர் நிமித்தம் அநேக இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்களே என்ற அந்த பயமோடு இருதயங்களிலே உண்டாவதாக. உம்மை அறிந்த பிள்ளைகள் அறியாதவர்களுக்கு உம்மை அறியப்படுத்தும் காலம் ஆண்டவரே அறிமுகப்படுத்துவார்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டாரும் குடும்பத்தாரும் அண்டை வீட்டாருக்கு அந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்தின உதவி செய்கிறார்கள். ஒருவேளை பூலோகத்திலே எங்களுக்கு இந்த அழிவு வரும் என்று சொன்னார். எங்களுக்காக நிச்சயமான ஒரு வீடு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசத்தில் மற்றவர்கள் இந்த விசுவாசத்திலே நடத்தி எங்களும் அழியாத ஜீவனை அவர்களும் பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த காலங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் விசுவாசிகளையும் நீ பயன்படுத்துவீராக. ஜெபிக்கிறோம் சுவாமி, இந்த பேரழிவிலிருந்து நீ இந்த தேசத்தை விடுவிப்பீராக. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதற்கு பலியாகிறார்கள். ஆண்டவர்கள் கிறிஸ்தவ நாடுகள் என்று சில நாடுகள் எல்லாம் இந்த விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக ஆண்டவரை தெருக்களிலும் வீதிகளிலும் சோரோரங்களிலும் நின்று கதறுகிறார்கள். ஆண்டவரே, இந்த ஜபத்தை எல்லாம் நீ கேட்டு பேர் அழிவிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது ஆண்டவரே,
எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்புடைய சமூகத்திலே மன்றாட்டுகளை வைப்பதற்கு அவருடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகிறார். அவருடைய அவிசுவாசங்கள் அகற்று போகுமாக என் ஆண்டுடைய வல்லமையை குறித்த சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் வராதபடி தகப்பனே ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை உள்ளங்களை ஆழமாக தேர்ந்த உதவி செய்கிறார்கள். செபிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரே அமர்ந்து உங்களுடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள நீங்கள் பிரயாசப்படும்போது ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை, மனுஷனுடைய எண்ணங்களை, வார்த்தைகளை அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நிறைந்தவருடைய வார்த்தைகளையும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். உங்களை நம்புகிறோம், உங்களை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய அவிசுவாசம் அகன்று போவதாக இடைமுழும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை சிறப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வேதவசனத்தை தியானிக்கும் முன்பு ஒரு விஷயம் உங்களுடைய கண்களை இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆவியானவர் உங்களை நினைவு தெளிவாக நடத்திட அவருடைய ஒத்தாசைக்காக சொல்லிப்போம். எங்கள் கண்களை மீட்புமாகி கட்டாவே அடியனுடைய வாய் வார்த்தைகள் இப்படி தெய்வீக ஆளுகளை அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய பார்வையை ஒரு புதிய உள்ளவர்களாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே துவங்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அன்று ஜனங்கள் சொல்லும்போது நீங்கள் யாரை தொழுது கொள்வீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் அவரையே தொழுது கொள்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? எதனால் அவருக்கு எதிராக அவரை தொழுது கொள்ள வேண்டும்? அவரை தொழுது கொள்வதற்கு அவர் யார்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் எங்கிருந்தும் சதா காலங்களிலும் உயிரோடு வாழ்கிறவர், நம்மை உண்டாக்கியவர், நமக்கு உயிர் கொடுத்தவர், நம்மை அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்காக நம்மை வேறு பிடிக்காமல் நம்மோடு கூட அவர் இணைந்து கொள்கிறார். நம்மோடு இணைந்து கொள்கிற அவரை இதயபூர்வமாக இன்னும் நெருக்கமாக அவரோடு ஒன்றித்து வாழ்வதற்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், அது தூய்மை, விசுவாசம். அவர் என்னை ரட்சிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவரால் எல்லாம் ஆகும் என்கிற நம்பிக்கை. அவர் என்னை ரட்சிக்கிறார், என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், என்னை மீட்டுக் கொடுக்கிறார் என்ற இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்தை ஆழமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, இந்த ஆலயத்தின் அங்கங்களாக, அவருடைய சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களை ஒட்டப்பட்டிருக்கிறோம், அவர்களை இணைந்திருக்கிறோம். நான் அவர்களை இணைந்திருப்பேன் என்று சொன்னால், என் கை இணைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கை அவரால் இயக்கப்படுகிறது என்பதை இந்த கை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் என்னை இயக்குகிறார் என்று விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அவரோடு வாழ்கிற அந்த அற்புதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அநேக நேரத்தில் நாம் விசுவாசத்திலே தவறிவிடுகிறோம், விசுவாசத்திலே நாம் பின்தங்கி விடுகிறோம். விசுவாசத்தை விட அவிசுவாசம் மேலோங்கி விடுகிறது. காரணம், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த சூழல், உலகத்தில் இருக்கிற பாவங்கள், உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள், உலகத்தோடு உலகமாய் வாழ வேண்டும் என்ற நம்முடைய மாம்சத்தினுடைய விருப்பங்கள், இவைகள் எல்லாம்
ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொண்டு விடுகிறது. அதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற அவிசுவாசம். நம்ம விசுவாசிகள் என்று நாம் அழைத்துக் கொண்டாலும் நம்மிலே ஒரு அவிசுவாசம் மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் விசுவாசத்தை குறித்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 3 நற்செய்தி நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்ட ஒரு வசனம் இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு வாலிபன் தீயிலும் தண்ணீரும் விடுகிற ஒரு சிக்கலான பிடிக்குள்ளாக இருக்கிறான். அவருடைய தகப்பன் கொண்டு வரும்போது சீஷர்கள் அவர்கள் பிரயாசத்துக்கு பார்க்கிறார்கள் அவனை குணப்படுத்துவதற்காக. அவரிடத்திலே அது நடக்கவில்லை. இயேசு வருகிறார். அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி, எதுவரைக்கும் நான் உங்களிடத்திலே பொறுமையாக இருப்பேன், என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அப்படியானால் இயேசு நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம், இன்றைக்கு அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது. ரோமர்களது நிறுவனம் 4:23 சொல்கிறது, ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஏனென்றால் விசுவாசத்தினால் வராத யாருமே பாவம். அப்போ விசுவாசத்தினாலே ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பாவம். அவிசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிற யாரும் பாவம். எதையும் நாம் சமஸ்தை அல்லது டவுட், சந்தேகத்தோடு நான் செய்வேன் என்று சொன்னால் அது பாவம். அதனால் வருகிறவைகள் பாவம் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 4:2 சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு அநேக செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது, வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது, நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை வழிநடக்க வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது குறிப்பாக இந்த வைரஸ் தொற்று பரவி இருக்கிற காலங்களில் அரசாங்கமும் நமக்கு சில விதிமுறைகளை சொல்கிறது. சாலையை நீங்கள் அடிக்கடி கூடி நடக்கக்கூடாது, வீட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும் எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் இவைகளை நாம் நம்புவதில்லை. நம்முடைய சுய மேலோங்குகிறபடியாலே நாம் அவைகளை அலட்சியப்படுத்துகிறோம். அதுபோலதான் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால வசனத்தை கேட்கிறவர்களும் ஆமா என்னால் கேட்கிற வசனம் தானே, சொன்னே தானே சொல்றாங்க என்னெல்லாம் நாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதன் மீது விசுவாசத்தை நாம் மறுத்து விடுகிறோம் அல்லது அதை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். அதனால எனக்கு அருமையான கருத்தை பிள்ளைகளே, அப்படி கேட்கிறதுனாலே அது நமக்கு பிரயோஜனமாக இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிறுவனம் 11:6 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். We cannot please God without faith. நம்முடைய அவிசுவாசத்தினாலே அவருக்கு நாம் பிரியமாக வாழ முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்ந்தவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிருள்ள கடவுளோடு நான் வாழ்கிறேன் என்றும் அவரை நான் தேடுகிறபடினாலே நிச்சயமாக எனக்கு ஒரு பலன் தருவார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஆக விசுவாசத்தின் இந்த உண்மைகளை ஒரு சில வசனங்களை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம். How to gain our faith, எப்படி உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வது. ரோமர்கள் நிறுவனம் 10:14 விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். இப்போ வசனங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதை கேள்விப்பட வேண்டும், அப்பொழுது அவர்கள் விசுவாசிப்பார்கள். விசுவாசிதான் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறவர்கள் ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசி எப்படி உருவாகிறார் என்று சொன்னால், வசனங்களை வார்த்தைகளை இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறதுனாலே அவர் விசுவாசிக்கிறார். அப்போ வசனங்கள் எப்படி நமக்கு வருகிறது என்று சொன்னால்,
இன்னொரு ஒரு சொல்லி நமக்கு வருகிறது. நாம் கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்படியானால் கேள்வி மூலமாக அறிந்து கொள்கிறோம். விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தினாலே கடவுளை நாம் பொழுது கொள்கிறோம். அதனாலே விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் கேட்பதில், கேள்வியை நம்முடைய செவி வரைக்கும் கேட்கிறது. ரோமர்கள் 17 வசனத்தை வாசித்தால், ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்போது நமக்குள்ளே பல கேள்விகள் வருகிறது. அவைகளை நாம் என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அதனாலே நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு 2 நிகழ்வுகளை மாத்திரம் பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். இயேசுடைய சீஷர்கள், இப்ப இயேசுடைய அடிச்சுவடுகளை பார்த்து அவர் நடக்கிறார்கள். சீஷர்கள் யார்? என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்து இயேசுவை பின்பற்றுவர்கள் எல்லாரும் அவருடைய விசுவாசிகளுடைய சீஷர். இயேசு மீது நம்பிக்கை வைத்து அவர் சொல்வதை எல்லாம் கேட்டு நடந்து வருகிறது. அதுவும் இயேசுவோடு கூடவே இருக்க வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளில் நடக்க அவருடைய அடிச்சுவடுகளை அடியெடுத்து வைத்து நாம் முன்தாக செல்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்ற வேண்டிய ஒருவர். இதை நாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிறோம். We are all the followers of Jesus Christ. Who can be a followers? Those who have faith in Him. யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவரை பின்பற்ற முடியும். நாத்தான்வேலை அழைத்து வருகிறான். அப்பொழுது நாத்தான்வேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவர் ஒவ்வொருவரையும் முன்குறித்து தன்னிடத்தில் அழைக்கும் போது அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆக நீங்கள் நான் அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்போ இந்த சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவோடு கூடவே இருக்கிறவர்கள். இவர்களை குறித்து நாம் பார்க்கணும் என்று சொன்னால், இவர் கூடவே இருப்பதனாலே அவர் மீது அதிகமான விசுவாசம் வைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் என்ன அற்புதங்கள் செய்தாலும் இவர்களை வைத்துக் கொண்டு செய்கிறார், என்ன விடுதலை கொடுத்தாலும் இவர்களை வைத்து செய்கிறார். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல இந்த வாலிபம் தீயும் தண்ணீரும் முடிந்த ஒருவரை இவர்களால் செய்யக்கூடாமல் போயிட்டு இயேசு அவர்களுடைய சீஷனுடைய கண்களுக்கு பார்த்த சுகத்தை கொடுக்கிறார். திரளான கூட்டம் இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது நான் எப்படி கடவுளுக்கு இயேசுவிடத்தில் பேச முடியும் என்று சொல்லி திகைத்து நின்ற அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இயேசுடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவள் தொட்டாள். இயேசு கூட்டத்தில் எதை தொட்டது யார் என்று சொன்னார். அப்ப சீசர்களே சொன்னாங்க, கூட்டத்தில் எத்தனை பேர் இடிச்சுட்டு வராங்க, நீ எப்படி தொட்டது யாருன்னு சொல்ல முடியும்? என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு போயிட்டு இயேசு சொன்னார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அப்படியானா இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவர் நமக்காக என்ன செய்கிறார், அவர் எப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார், எப்படி அவர் தம்மை தேவனுடைய குமாரன் வெளிப்படுத்துகிறார், கடவுளுக்கும் அவருக்கும் இடையே உறவு எப்படி இருக்கிறது, அப்படியானால் நாமும் ஒரு மூலமாக பிள்ளைகளாக இந்த சாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே ஆழமாக வேறுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிறப்பிலே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வளர்ப்பிலே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இன்னைக்கு வாழ்வதிலே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் வழிநடக்காத பட்சத்திலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஆகவேதான் நாம் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் அவரை விசுவாசிக்க முடியும்? அவரை பின்பற்றும் போது அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொன்றையும் பார்த்துதான் நாம் நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகிறோம். அப்படியானால் அனுகிற வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட செய்கிற ஒவ்வொரு ஆச்சரியமான காரியங்களை நாம் அனுபவிக்கும் போது இன்னும் நமக்கு அந்த விசுவாசம் வலுப்படுகிறது. அப்ப இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் இனி அநேக அற்புதங்களை பார்த்தார்கள். ஆனாலும் அவரிடத்திலே அவிசுவாசம் காணப்பட்டது, விசுவாசம் இல்லாமல் காணப்பட்டது. அப்போ விசுவாசத்தை மறுபடியுமாக அவர்களுக்கு ஊட்டுவதற்காக அவர் என்ன செய்தார் என்பதைத்தான் இந்த முதல் பகுதியை பார்க்க போகிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே நீங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு 21, 22, 23 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சீஷர்கள் in generally they forgot what Jesus had done as a miracle. அற்புதமாக ஆண்டவர் செய்தவைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆண்டவர் செய்த அற்புத கிரியைகளை அவர்கள் சிந்திக்க மறந்து விட்டார்கள். அப்படியானால் இயேசு
அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை அவர்கள் பார்க்கிறார்கள். விசுவாசம் இல்லாததுனாலே மறந்து போய்விடுகிறார். நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ம ஒரு நாள் மறக்கவே மாட்டோம். அதுதான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுவை கண்டித்து உணர்த்தி அவருடைய விசுவாசத்தை திரும்பமாக நிலைப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நான் ஒருவேளை விசுவாசத்திலே இருந்து பின்வாங்கி அவிசுவாசம் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை என்னையும் கடிந்து அல்லது கண்டித்து உணர்த்தி மறுபடியும் விசுவாசங்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப சீஷர்களுக்கு அவர் எப்படி செய்தார்? அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு அக்கறைக்கு போகிறார். அப்படியானா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார். அப்போ சீஷர்களும் ஒருவருக்கு போகிறார். இயேசு போகிற இடத்துல சீஷர்கள் போகிறார். அப்ப இயேசு தேவனுடைய குமாரன், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அநேக அற்புதங்களை செய்து காண்பித்திருக்கிறார். இப்ப அவர் அழைத்து செல்லும் போது இவர்களுக்குள்ளே ஒரு கசமுசாக என்ன வருதுன்னா, ஐயோ நம்ம அக்கறைக்கு போறோம், நம்மகிட்ட ஒரே ஒரு அப்பம் தான் இருக்குது என்று சொல்லி பேசுகிறார். இப்ப இயேசு அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால்தான் 5000 பேரை போஷிக்கிறார். அவர்களே போதனை சொன்ன போது அவர்கள் எங்களிடத்துல 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, அதுக்கு மேல இல்லைன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் மற்றும் அநேகருக்கு அவர்கள் ஆகாரத்தை கொடுத்து இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இப்பதான் இந்த அற்புதத்தை பார்த்த அவர்கள் அக்கறைக்கு போனா என்ன ஆகும், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உள்ளங்களே அவிசுவாசம் குடிகொண்டது. நேற்று ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், இன்று நான் ஒரு காரியத்திற்காக அவிசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசம் வைக்காமல் விட்டுவிடுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சீஷர்களை எப்படி விசுவாசத்தை வலுப்படுத்துகிறார் என்பதை தொடர்ந்து வருகிற வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 17-21 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய அவிசுவாசத்தை அறிந்து அவருக்கு 9 கேள்விகளை கேட்கிறார். நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் கேள்வியினால் வரும். இயேசு 9 கேள்விகளை கேட்கிறார். என்ன சொல்றாரு? உங்களுக்கு அப்பங்கள் இல்லாததுதான் நீங்கள் யோசிக்கிறது என்ன? கேள்வி நம்பர் 1. இரண்டாவது, இன்னும் நீங்கள் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? கேள்வி நம்பர் 2. இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? கேள்வி நம்பர் 3. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? கேள்வி நம்பர் 4. கண்களில் இருந்தும் காதுகளில் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? கேள்வி 5. நீங்கள் இன்னும் நினைவுறாமல் இருக்கிறீர்களா? நான் செய்ததெல்லாம் நினைவுறாமல் இருக்கிறீர்களா? 6. ஏழாவது, நான் 5 அப்பங்களை பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய நீங்கள் எடுத்தீர்கள்? கேள்வி நம்பர் 8. 7 அப்பங்களை நான் பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? கேள்வி நம்பர் 9. அப்படியானால் நீங்கள் இன்னும் உணராது இருக்கிறது எப்படி? இவ்வளவு நன்மைகளை கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள் ஒரு அப்பத்தை வைத்துக் கொண்டு அக்கறைக்கு கூட்டிட்டு போறாரு, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசுவுக்கும் ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? The Lord's Prayer, கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுவோம். அதிலே அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை எனக்கு இன்று தாரும் என்றுதான் கேட்க சொன்னார். ஒரு மாசத்துக்கு தான் கேட்க சொல்லல. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அவர் நமக்கு கூடுதலாக கொடுக்கிறார். அப்போ கூடுதல் கொடுப்பதும் சரியாக கொடுப்பதும் குறைவாக கொடுப்பதும் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் அளந்து படியை கொடுக்கிறது. நம்முடைய படியை அளந்து கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதி, பிறகு கொடுப்பதுதான் அவர் கூடுதலாக கொடுக்கும். நான் தேட வேண்டியது ஆகாரத்தை, அப்பத்தை. அதனால ஆகாரத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆடைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று யோவான் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதனால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேள்விகளை கேட்டு திரும்பவும் அவருடைய அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றுகிறார். அருமையான கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்துவிடுகிறோம்.
கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் மறந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களை, ஆச்சரியமான வழிநடத்தலை மறந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்காக இன்னும் நம்ம அவிசுவாசமாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய அவிசுவாசத்தை எடுத்துக் கொண்டு மறுபடியும் விசுவாசிகளாக விசுவாசத்தை வலுப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்களிடத்திலே அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கேள்வியாக கேட்கிறார். அவர் கேள்வியை கேட்டு நம்மை மறுபடியும் நிலைநிறுத்த விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாம் ஆண்டவர் செய்த கடந்த காலங்களில் செய்த அவருடைய ஒவ்வொரு கிரியைகளையும் நினைப்போது நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் சிறப்படுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதிகளை நீங்கள் வாசித்திருப்பாக 35 வரை வசனங்களில் வாசித்தால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்களை அவர் மறந்திருக்கிறார். They forgot the promises of God. வாக்குத்தத்தங்களை மறந்துவிட்டார்கள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வசனத்தை முன்வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஜீவன் உள்ளது, அவருடைய வாக்கு மாறாதது என்று வேதம் சொல்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். அந்த வாக்குத்தத்தத்தின்படிதான் ஆபிரகாம் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு அவர் வெளியே வந்து பயணமாக புறப்பட்டார். ஆகையினாலே வாக்குத்தத்தங்கள் மிக முக்கியமானது. ஆகவேதான் தம்முடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளும் முன்பதாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உலகத்தின் முடிவில் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ God wants to be always with us because He has promised. அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறபடினாலே அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே சீஷர்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்து போனார்கள். இங்கே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு let us cross over the other side. நாம் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுங்கள். அக்கறைக்கு போவோம் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அக்கறைக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லல. let us go, we, நாம் போவோம் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கூட நம்ம இருக்கிறார். இப்பதான் முதல்ல நம்ம பார்க்கிறோம், இயேசு கூட இருக்கும்போது தான் எல்லாருக்கும் பசி, சாப்பாடு இல்லை. ஆனால் இயேசு கூட இருந்தபடினாலே இருக்கிறதை கொடுக்கும் போது அதை ஆசீர்வதித்தார், எல்லோரும் உண்டு மீதம் எடுத்தார். இப்ப இயேசு நீங்க அக்கறைக்கு போங்க இன்னொரு பகுதியில் சொல்றாரு. இங்க என்ன சொல்லியிருக்கிறார்? அக்கறைக்கு போவோம், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லி நம்ம கூடவே இருப்பாரு. அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எப்போதும் நமக்கு கைட் பண்ணி நமக்கு வழி நடத்துவார். ஆக நம்ம கூடவே இருக்கிறது, நம்மை வழி நடத்தி கடைசி வரைக்கும் கொண்டு செல்வதற்காக கூட இருக்கிறது. இந்த விசுவாசத்தை அற்றுப்போனபடினால் இல்லாதபடினாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பின்னடைவு வருகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், அக்கறைக்கு போவோம். அப்ப இயேசு இந்த படங்களே அவர்களோடு கூட சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார். போகும்போது நடப்பது என்ன? ஒரு பெரிய சுழல் காற்று வருகிறது. இப்ப சுழல் காற்று என்றால் என்ன? அது முன்னேறி போக விடாது, அங்கே சுற்றிட்டே வரும். அப்ப அப்படி சுற்றும் போது அந்த படகு மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல்ல தண்ணி அப்படி சுத்திச்சு அப்படின்னு சொன்னா அது ஆழமாக போகும், அப்படியே மூழ்கி. அப்போ என்னை மூழ்கடிக்கக்கூடிய சுழல் காற்று இயேசுவோடு கூட இருக்கும்போது வரும் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில எல்லாம் ஒன்று நடக்காது, நடக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற விடாதபடி அப்படியே நம்மை மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மை குழியில் தோண்டி அப்படியே புகைப்பாங்க. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா! கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். அலைகள் மோதிக்கும், ஆனால் இயேசுவோ நித்திரையாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நித்திரையாக இருந்தார் என்று சொன்னால் he was quietly stay at his own place. அவர் அமைதியாக அவருடைய இடத்திலே இருக்கிறார். அவர் கீழ்த்தட்டிலே இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அநேக நேரத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு வேதனைப்படுறீங்க.
ஆண்டவர் கண்ணு மூடிட்டே இருக்காரு, கவலையே இல்லையா? நம்ம சொல்றோம்ல, என்னை பற்றி கவலை இல்லையா? எவ்வளவு நாள் ஆச்சு, கண்ணீர் செஞ்சு கொண்டு இருக்கு, உபவாசத்து பார்க்க என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறேன், எனக்கு அது இல்லையே, ஏன் என்கிற கேள்வி நமக்குள்ளாக வரத்தான் செய்கிறேன். 12 சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தது என்ன சொன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் நான் செய்தேன், ஆதினால் நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு கூட இருக்கும்போது அவர் நம்மை திடப்படுத்துவார். Why? To face the storm. இந்த பெரிய சுழல் காற்றை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்வார்? பலப்படுத்துவார், திடன் கொடுப்பார். பயப்படாத, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். You must face the storm in your life. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சுழல் காற்றை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே இயேசு கடலின் அலைகளை அமைதிப்படுத்தி இருக்கிறார், கடல் வழியாக கடந்து போயிருக்கிறார். இவ்வளவு அற்புதம் செய்த ஆண்டவரை கூடவே வைத்துக் கொண்டு அவரிடத்தில் போய் சொல்லுகிறார், என்னையா போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இப்படித்தான் நாங்களும் ஜெபம் பண்றோம். சீஷர்கள் கூடவே இருக்கும்போது அவரிடத்தில் கேட்கிறார், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களையும் என்னையும் கடலிலே மூழ்கடிக்க அல்ல, அந்த சுழல் காற்றின் நடுவே நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு உடைய வார்த்தை நாம் இறையாதே அமைதலாகிறது என்று சொன்னபோது காற்று அப்படியே நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இயேசுவை கூட வச்சுக்கிட்டு நீ விசுவாசிக்கிறீங்க, இயேசு உள்ள உங்களை போக சொன்ன பிறகு நீ எப்படி விசுவாசிக்க? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசம். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் எத்தனை வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போகுமா? அதை உங்கள் மீது அது மீது உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நீ விசுவாசம் உள்ள சந்ததியாக மாறிக்கொண்டிருக்கிறாயா? எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதம் கட்டாயமாக வாசிக்க வேண்டும். அது உங்களோடு பேசும், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் செய்திகளை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டியவர்களை பட்டியலிட வேண்டும். ஆண்டவர் அந்தந்த நாளுக்குரியவர்களை நேர்த்தியாக நிறைவாக உங்களுக்கும் எனக்கு கொடுப்பதற்காக அவர் எங்கோயே இல்லை, நம்ம கூடவே தான் இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு தேவையானாலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்வது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் விசுவாசிகளாக இருக்கத்தான் நினைத்திருக்கிறார், அவிசுவாசிகளாக இருக்கல்ல, பலசாலிகளாக இருக்கத்தான் அழைத்திருக்கிறார். நம்மை பலவீனர்களாக, ஆகவேதான் பலவீனம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவிசுவாசம் வரும்போது விசுவாசத்தினாலே அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துகிறார். வேத வசனங்கள் பொய்த்து போவதல்ல, இந்த வார்த்தைகள் மேல் நாம் நம்பிக்கையும் விசுவாசத்தை வைத்து நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தியானித்த இந்த பகுதியில் ஆண்டுகளாக நாம் அறிந்திருக்கிற ஒரு பகுதிகள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில நம்முடைய விசுவாசத்தின் அளவை யோசித்து பார்ப்போம். இங்கு அவிசுவாசிகளாக இருக்கிறோமா அல்லது விசுவாசிகளாக இருக்கிறோமா? நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அவிசுவாசத்தை நீக்குவதற்காக நம்மிடத்திலே அவர் இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு நமக்கு காண்பிக்கிறார். நான் உனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறேன், உன்னை எப்படியெல்லாம் தப்பு வைத்தேன், எப்படியெல்லாம் உன்னை வழி நடத்தினேன், எப்படியெல்லாம் உன்னை போஷித்தேன், எப்படியெல்லாம் ஆபத்திலிருந்து உன்னை விலக்கி காத்தேன், உன்னுடைய பயணத்தில் எப்படி பேராபத்து வரும்போது தடுத்து நிறுத்தினேன், உன்னுடைய குடும்பத்தில் வந்த பெரிய அமர்க்களமான போராட்டத்திலே எப்படி நான் அமைதிப்படுத்தினேன். God just questioning you and me. ஆண்டவர் நம்மிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் ஸ்திரப்படுத்துவதற்காகத்தான். அப்போ விசுவாசம் என்பது கேள்வியினாலே வரும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதனாலே, விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்பதனாலே, அவருடைய
ஆலோசனை தரும் அற்புதமான வார்த்தைகளினாலே, ஆவியானவருடைய வல்லமையோடு வருகிற வார்த்தைகளினாலே அதை நாம் கேட்கும் போது நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வலுவடையும். அவிசுவாசம் தாமாகவே மறைந்து போகும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை சுற்றி ஒரு பெரிய ஆபத்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. விசுவாசிப்போம், அவிசுவாசத்தை அகற்றிவிடும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட தான் இருக்கிறீர், நீர் எங்களை காத்துக்கொள்வீர், எங்களை வழி நடத்துவீர். நம்முடைய வழி நடந்து உங்களுடைய பலத்தை, உங்களுடைய அற்புதத்தையும் அனுபவிப்போம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக வழி நடத்துவார். கண்ணை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே. உண்மை இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாது. உங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் நாங்கள் பலப்பட முடியாது. நீங்களுடைய கரத்தை பிடிக்காமல் நாங்கள் உங்களை பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்று யாக்கோபை பார்த்து உன்னுடைய வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னேன். எங்களுடைய வலக்கரத்தை பிடித்து அன்றுடைய எங்களுக்கு ஒரு முறை சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உண்மை தவிர பூலோகத்திலே எங்களுக்கு யார் இருக்கிறார்? உண்மை அல்லாமல் எங்களுக்கு ஒத்தாசை யார் இருக்கிறார்? உண்மை இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்ய இங்கே யார் இருக்கிறார்கள்? எங்களுக்கு பரத்திலிருந்து உதவியாக இருக்கிறது. உடைய வலதுகரத்தை நீட்டி எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. உடைய ஒவ்வொரு வார்த்தையினாலே எங்களுக்கு உதவிகளை இந்த விசுவாசம் எங்களுக்கு பலமாய் எங்களை உதவி செய்கிறார். எங்களுடைய அவிசுவாசம் முற்றிலும் அகன்று போக நீங்கள் தருகிறார். உடைய பாதத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நேராக உயர்த்துகிறோம் சொன்னார். எங்களுக்கு உதவி ஒத்தாசை மாற்றம். அதனுடைய இன்பமானாலும் உடைய துன்பமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் முழுமையடைகிறோம் என்பதை அறிக்கை செய்கிறோம். ஆகவே என்னுடைய அவிசுவாசத்தை அகற்றி விசுவாசத்தை உறுதியாக உதவி செய்கிறார். எங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறேன். எங்களுடைய வார்த்தை விருப்பமே நீங்களாக தான் இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நீங்கள் தான் சுவாமி. இந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக எங்களை வழிபட உதவி செய்ய, குறிப்பாக இந்த பயங்கரமான சூழ்நிலைகளை பல நாடுகள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிற காலங்களில் ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் கேட்கிறார்கள், எப்பொழுதெல்லாம் கேட்கிறார்கள், அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை உங்கள் அறிக்கை செய்து உம்மை அண்டி விசுவாசத்தை பற்றி பிடித்துக் கொள்ள உதவி செய்கிறார். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுகளை எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக செய்கிறது. எங்கள் நம்பிக்கை இழந்து போகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பாதிப்புகள் வரும்போது எங்களுடைய விசுவாசம் வலுப்படுத்த செய்கிறார். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. எங்களோட நம்பிக்கையை எங்கள் ஆழமாக உயர்த்த செய்கிறார். அப்படியே எங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்படியே எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கருத்தில் எங்களை காத்துக்கிறார். Hallelujah.
நம்மோடு கூட இருப்பதாக